எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கும் பெண் பிள்ளை இருக்குது. ஒரு பெண் பிள்ளையும் பெற்ற ஒவ்வொரு தாயுமே இந்த நியூஸ் வந்து எவ்வளோ பயம், அச்சம். இன்றைக்கி அந்த ஒரு உயிர் இல்லை, பல உயிர்கள் போய் நைட் டியூட்டி பார்க்குற பெண் பிள்ளைகள் போய் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா? எப்படி இதெல்லாம்? அவன் மனுஷனா மிருகமா? அவனை பெற்ற ஒரு தாய் தானே, அவங்க கூட அக்கா தங்கச்சி பிறக்கலையா? இன்னைக்கு உலகமே அதிருது, நம்ம இந்தியா மண்ணே அதிருது. இந்தியா மண்ணில் பிறந்த ஒரு பெண்மணி, ஒரு டாக்டர் படித்தவங்க, பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய அதோட படிப்பு பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இவெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு விசாரணை, அவனுக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டு விசாரணை பண்ணிட்டு கிடக்குது. அந்த 1/2 மணி நேரத்தில் அதோட அந்த உயிர் எவ்வளோ தூரம் துடிச்சிருக்கும், தவிச்சிருக்கும், என்ன கொடுமைப்பட்டிருக்கும். அவனெல்லாம் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை வந்து சொல்ல முடியும். அந்த பெண் பிள்ளை எப்படி அந்த கொடுமை இவன் செஞ்சானோ அதே கொடுமை பதிலடி தான் அவனுக்கு கொடுக்கணும், துடிக்கணும். அந்த துடி அவன் துடிக்கணும். அப்போ இந்த மாதிரி அரக்கணங்கள் இந்தியா மண்ணிலேயோ உலகத்திலேயோ யார் இருந்தாலும் அந்த அதிர்ச்சிகளை ஏற்படுத்தும். யாராவது பெண் பிள்ளையை இந்த மாதிரி செஞ்சால் இதுதான் தண்டனைன்னு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை உருவாக்கினா இருக்கிற இப்போ நைட்டில் பார்க்குற ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் ஒரு பாதுகாப்பு. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது ஒரு குழந்தைய பெற்று ஒரு தாய் மாரில் பால் கொடுத்து சுரு கொடுத்து காப்பாற்றுறா. நாய் கூட அப்படி கிடைக்காதுடா, நாய் கூட அப்படி கிடைக்காது. தெரியல, பேச முடியல. ஆனால் ரொம்ப இமோஷன் ஆகுது, கஷ்டம்.